Hi students, 10th standard Samacheer Syllabusல வந்துட்டு மென்சுரேஷனோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவிட்டி இது. ஸோ இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் மென்சுரேஷன் சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது சாப்டர் 7ல. ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிள் 7.2 அந்த சம்மு. ஸோ the curved surface area of a right circular cylinder of height 14 centimeter is 88 centimeter square. Find the diameter of the cylinder. அதாவது ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர்னு. அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏவோட ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டாங்க 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஹெச் கொடுத்துட்டாங்க 14 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் சாப்டர் பொறுத்த வரலும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எப்பவுமே எடுத்து எழுதிடுங்க. அண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கான ஃபார்முலா வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு ஆர் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியாக வந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 88. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன சிலிண்டருக்கு 2πRH which is equal to 88. ஸோ இதில் வந்துட்டு 2 இன்ட்டு பைக்கு 22/7 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு தெரியாது R போட்டுக்கோங்க. ஹெச் அவங்களே கொடுத்துட்டாங்க 14ன்னு கொடுத்துருக்காங்க which is equal to 88. ஸோ இப்போ இந்த R கண்டுபிடிச்சோம் அப்படின்னா R கூட இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். ஸோ R is equal to 88. இங்கே டிவைடில் இருக்க 7 இங்கே மல்டிப்ளைக்கு வந்துடும் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு. ஸோ இங்கே மேலே மல்டிப்ளையில் இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு டிவைடுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்துட்டு 8 11s ஆர், இது வந்து 2 11s ஆர். ஓகேவா? ஸோ இந்த 7ம் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ 2வும் 8ம் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். அகெயின் 2 இந்த 2 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R is equal to 1 தான் நமக்கு இருக்கு. ஸோ R is equal to 1 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டயாமீட்டர் D is equal to 2 into R. ஸோ diameter D is equal to 2 into radius 1. ஸோ diameter D is equal to 2 ones are 2 centimeter. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது diameter of the cylinder. ஸோ diameter of the cylinder வந்து 2 centimeter நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயாமீட்டர். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து எழுதிக்கோங்க, அதோட ஃபார்முலா எழுதிடுங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஹைட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆர் மட்டும் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, பை வேல்யூ போட்டுக்கோங்க. ஆர் இங்கே வச்சுட்டு எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு R is equal to 1 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ டயாமீட்டர் வேணும்னா D is equal to 2 into R. ஸோ 2 into 1, 2 ones are 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு டயாமீட்டர் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு, ஒரு 1 மினிட்ல போட்டு முடிச்சிடலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும் உங்களுக்கு எக்ஸாமில். ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.3 இந்த சம்மு. ஸோ இது வந்து a garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolutions? அதாவது இது அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரோலர் இருக்கு. இதை வச்சு வந்துட்டு கார்டனை வந்து சமம் பண்ணுறாங்க. ஸோ லெவல் பண்ணுறாங்க மீன்ஸ் சமம் பண்ணுறாங்க. ஸோ இதோட லென்த் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கு அண்ட் இதோட டயாமீட்டர் வந்து 2.8. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து 8 வாட்டி இது சுத்துச்சு, அந்த ரோலர் சுத்துச்சு அப்படின்னா 8 டைம் சுத்துச்சுன்னா எவ்வளோ ஏரியாவை அது கவர் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதுங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2.8 மீட்டர். ஸோ ரேடியஸ் என்ன வரும், டயாமீட்டர் டிவைட் பை 2, 2.8 டிவைட் பை 2. ஸோ என்ன கிடைக்குது 1.4 மீட்டர் வந்து நமக்கு ரேடியஸ் கிடைக்குது. ஸோ வேறு எது கொடுக்கல, 8 ரெவல்யூஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோலரை வந்து நீங்கள் கார்டனில் வந்து ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ரோல் பண்ணால் இந்த சைடு ஏரியா மட்டும்தானே கார்டனில் படும், இந்த மேலே கீழே இடம் படாது கரெக்டாக. ஸோ சைட்ஸ் மட்டும்தான் படும். ஸோ ஆப்வியஸாக இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிப்போம். பிகாஸ் இந்த பகுதியும் இந்த பகுதியும் படாது தரையில். ஸோ இந்த ரோல் மட்டும்தான்
தான் படும். ஸோ அதனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா இது சிலிண்டர் ஷேப்ல இருக்கா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன? CSA is equal to 2 by RH. ஸோ 2 into 22/7 into R வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1.4 into H அவங்களே கொடுத்துட்டாங்க 3. ஸோ இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிடைச்சிடும். ஸோ 7ம் 1.4யும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 0.2 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 2 into 22 into 0.2 into 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 2s are 6, 6 2s are 12. ஸோ நீங்கள் வந்து 12 into 22. ஸோ இதில் ஒரு டிஜிட்டுக்கு இங்கே ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 2 to 4 1 times 2. ஸோ 2 to 4 and 1 times வந்து 2. ஸோ 4 4 5 6 264 ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறேன். ஸோ 26.4. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன கிடைச்சிருக்குன்னா 26.4 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு, மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு வாட்டி இந்த ரோலரை நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஏரியா வந்து 26.4. ஸோ இது மாதிரி எவ்வளோ டைம்ஸ் அவங்க வந்து இந்த ரோல் பண்ணுறாங்க? 8 ரெவல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 8 ரெவல்யூஷன்ஸ்க்கு ஆன்சர் வேணும். 8 ரெவல்யூஷன்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா 26.4 இந்த ஒரு ரெவல்யூஷனுக்கான ஆன்சர் இன்ட்டு 8 போட்டுக்கோங்க. ஸோ 4 times 8 32 48 49 50 51. ஸோ 8 2s are 16 17 18 19 20 21 வருது. ஸோ 211 இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன். ஸோ 211.2 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு 8 வாட்டி இந்த ரோல் பண்ணோம் அப்படின்னா கவர் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ இப்படி தான் இந்த சம் போடணும். ஸோ நமக்கு வந்து இந்த ரோலரோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஹெச் கிடச்சிருக்கு 3 மீட்டர் அண்ட் டயாமீட்டர் 2.8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து அது ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரேடியஸ் 1.4. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் கூட இன்டூ 8 போட்டிங்கன்னா 8 ரெவல்யூஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அது 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இஸ் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் இட் ஸ்லாண்ட் ஹைட். அதாவது ஒரு கோன் இருக்கு, அந்த கோனோட ரேடியஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் இஸ் டிஎஸ்ஐ வந்து ஒரு கோனோடது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லாண்ட் எல் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 704 சென்டிமீட்டர் ஹிண்ட் நமக்கு இருக்கு அண்ட் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்லாண்ட் எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தனால ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலாவே எழுதுவோம். டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 704. ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? pi r into L plus R which is equal to 704. So 22/7 into R என்ன கொடுத்துருக்காங்க? 7. L தெரியாது. L plus R என்னது? 7 which is equal to 704. நீங்கள் L plus 7 இப்போதைக்கு இங்கே வச்சிடுங்க. ஸோ 704 டிவைடில் இருக்கிற இந்த 7ம் மல்டிப்ளைல இருக்க இந்த 7 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அந்த சைட் கொண்டு வந்து கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 22. ஸோ இந்த 22 இங்கே மல்டிப்ளைல இருக்கு, இங்கே வந்துச்சுன்னா டிவைடுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ L plus 7 is equal to 704/22. ஸோ 704யும் 22வையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். லைக் சேம் டேபிளில் கூட பண்ணலாம். 11 2 times 3 2s are 6 5 2s are 10 2 2s are 4. இப்போ 352வையும் இந்த 11ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். 3 times 11 வந்து 33 அண்ட் 2 இனி ஒரு 2. ஸோ 2 times 11 வந்து 22. ஸோ என்ன கிடைக்குது? 32 கிடைக்குது. L plus 7 is equal to 32. அதாவது இந்த 704 11 டிவைட் 22 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 கிடைக்குது. ஸோ L is equal to 32 minus 7. ஸோ L என்ன வரும்? 32ல 7 போச்சுன்னா 25 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்லாண்ட் எல். ஸ்லாண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 704 அவங்க கொடுத்துட்டாங்க அண்ட் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஸ்லாண்ட் எல். ஸோ டிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 704. டிஎஸ்ஐயோட ஃபார்முலாவை அப்படியே எழுதிடுங்க. பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 704. ஸோ பைக்கு வந்து 22/7 இன்டூ ஆர் வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எல் பிளஸ் இங்கேயும் ஆருக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு
இந்த 7 7 கேன்சல் ஆயிடுது. இந்த 22 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தா டிவைடுக்கு வந்துருது. 704யும் 22யும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 32. அண்ட் இங்க இருக்க 7 + 7 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தா -7 ஆகுது. ஸோ 32ல 7 போச்சுன்னா 25. L is equal to 25 சென்டிமீட்டர். இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ இது ரொம்ப ஈஸி சம், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஸ்பியரோட டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 4 பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ இதில் வந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆர் கூட இன்ட்டு 2 போட்டால் நமக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். ஸோ 4 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. இங்கே டிவைடில் இருக்க 7 இங்கே மல்டிப்ளைக்கு வருது. அண்ட் இங்கே மல்டிப்ளைல இருக்க 4 22வும் இங்கே வந்து டிவைடுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 11 2s are, இது 7 2s are 14, மறுபடியும் 7 2s are 14. ஸோ 11ம் இந்த 77ம் 7 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7. கீழே 4 வந்து 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் வந்து 7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 2. அப்போ ஆர் என்ன கிடைக்கும், ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 7க்கு ஒரு 7 வெளியே வந்துடும், 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும். ஸோ இப்போ இது என்னது, 7/2 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ரேடியஸ் கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். ஸோ 2 இன்ட்டு ஆர் என்னது, 7/2. 2 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா 154 கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 154. 4 போட்டுக்கோங்க, பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154 அண்ட் டிவைடில் இருக்க 7 இங்கே மல்டிப்ளைக்கு வருது. அண்ட் மல்டிப்ளைல இருக்க 4 22 டிவைடுக்கு வருது. நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 2ன்னு இருக்கும். ஸோ ஆர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்படியே வந்து ரூட் எடுத்துடணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 2. ஸோ ஆர் வெளியே எடுக்கும்போது 2 7க்கு ஒரு 7, 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கிறோம். ஸோ ஆர் வந்து 7/2 மீட்டர் நமக்கு கிடைக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். ஸோ 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 7/2. 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் சம். இன்னும் 2 மார்க் சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சம்ஸை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்துட்டு 2 மார்க் இம்பார்ட்டண்ட் சம்ஸ் மென்சுரேஷனில் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், ஈஸியாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.